திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடலுக்கு சென்றுவிட்டு கரை வைக்கப்பட்டிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் எரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த பசியாபுரம் மீனவ கிராமத்தில் வசிக்கும் சிவகுமார், குமார், சேகர், சாய்குமார் ஆகியோருக்கு சொந்தமான மீன்பிடி வலைகளை கடலுக்கு சென்றுவிட்டு மீன்பிடி படகுகளை நிறுத்தும் கரையோரத்தில் வழக்கமாக வைக்கும் இடத்தில் வைத்தனர். நேற்றிரவு 11 மணி அளவில் வலைகள் எரிவதாக மீன்பிடித்துவிட்டு கரை வந்த 2 மீனவர்கள் கிராம மக்களுக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு சென்ற கிராம மக்கள் எரிந்து கொண்டிருந்த வலைகளை அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றி அணைத்தனர். இதற்குள் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன் வலைகள் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து மீனவர்கள் திருவாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீன்பிடி வலைகள் எரிந்ததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. பழவேற்காடு ஊராட்சி பசியாவரக்குப்பம் கிராமம். இது பசியாவரக்குப்பத்தில் இந்த கடல் ஓரம் தான் நாங்கள் வலைகளெல்லாம் வைப்போம். தொழிலுக்கு போயிட்டு இங்கே தான் நாங்கள் வலையை வச்சு எப்போவுமே வைக்கிறது இங்கே தான் வழக்கம். வச்சுட்டு நைட்டில் போய் சாப்பிட்டுட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்தது மணி 6 மணி இருக்கும். 6 மணிக்கு நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். நைட்டு ஒரு 11:30 மணிக்கா ஊரில் ஒரே கோபாரம் கத்துறாங்க. ஆத்தர வலை எரியுதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லேடிஸ் பாத்ரூம் வந்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்க கத்துற வரைக்கு ஊர் ஜனமே எழுந்து ஓடத்தில் இருக்காங்க. இவங்க வீட்டை போய் எழுப்பிட்டு இவங்க 2 பேர் தான் வலை, இவங்க 2 பேரும் ஒன்று 2 பேர் இல்லை, இவங்க 4 பேர் வலையும். இவங்க போய் எழுந்து தண்ணி பக்கத்தில் தண்ணியை ஊற்றி அணைச்சதுக்கப்புறம் கரெக்டாக 11:30 மணிக்கு 11:40 அணைச்சிருக்காங்க சார். இவங்க அணைச்சிட்டு அப்புறம் ஊர் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகம் பார்த்து ஸ்டேஷனுக்கு எங்கள் பஞ்சாயத்து தலைவர் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஸ்டேஷன்லேருந்து போலீஸெல்லாம் வந்தாங்க. போலீஸெல்லாம் விசாரணை பண்ணுறதுக்கு எங்களை கேட்டாங்க, எப்படி எரிஞ்சிது எதை எரிஞ்சுன்னு சொல்லிட்டு. சார் தெரில, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அது பேர் பார்க்கல, யாருமே அது யார் எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, வலை எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் தலைவர்கிட்ட சொன்னோம், எங்கள் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னோம். அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ்காரர் இங்கே ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆய்வு பண்ணிட்டு போயிருக்கிறப்போ அவங்க பார்த்தா சார் சொல்லணும். இது இந்த சொத்தினுடைய மதிப்பு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சொத்து மதிப்பு சார். இந்த வலையை ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இவங்க 2 பேருமே கூட்டி இப்போ அவங்க வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்க. 2 பேருமே வாழ்வாதாரத்துக்கு இது கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணால் தான் அவங்க குடும்ப பசங்க குட்டியில் பொழைக்க வைக்க முடியும், தவிர வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது சார். இது சார் எங்களுடைய இது எல்லோரும் மீனவன் அதிகமாக வச்சுருந்து சபை இருக்கிறவங்க கிடையாது சார். மீனவனை அன்னாட காட்சி தான். நாங்கள் இல்லாத ஏழ்மை குடும்பத்தில் வாழ்கிறவங்க தான். நாங்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்தால் தான் சோறுன்ற சொல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கிறப்ப நாங்கள் இந்த டைமில் 4 லட்சம் 5 லட்சம் போட்டு வலையை கூட்டணும்னா நான் எங்கேயும் சார் கூட்ட முடியும்? எங்களால் எதுவுமே முடியாது சார். இனிமேல் நாங்கள் குடும்பமே வாழ வழி இல்லாமல் இருக்காங்க சார். இப்போ அதுதான் சார். இது கவர்மெண்ட்டு இது கருணை காட்டி எதனா ஒரு நிவாரண தொகையாக எதனா கொடுத்தா தான் சார் நாங்கள் அந்த வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ண முடியும் சார். அவ்வளோதான் சார். உங்கள் பேர்? பாபு சார்.